ஒரு பெரிய மலை அடிவாரத்தில கவின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு பறவைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஒருநாள் வழக்கம் போல காட்டுக்குள்ள விளையாட போனப்போ ஒரு பாறைக்கு அடியில ஏதோ ஒன்னு பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா அது ஒரு அழகான நீல நிறக்கல். கவின் அதை ஆசையா கையில எடுத்தான். அந்த நிமிஷமே ஒரு அதிசயம் நடந்துச்சு. அங்க இருந்த ஒரு மயில் மெல்ல நடந்து வந்து பேச ஆரம்பிச்சது. கவின், அது சாதாரண கல்லு இல்லப்பா, அது ஒரு மந்திரக்கல் அப்படின்னு மனுஷங்க பேசுற மாதிரியே பேசுச்சு. கவினுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த மயில் சொல்லுச்சு, நம்ம காட்டுக்கு நடுவுல ஒரு ஏரி இருக்கு. அங்க இருக்கிற நீல தாமரை வாடி போயிருக்கிறதுனாலதான் மழையே பெய்யாம காடே காஞ்சு போயிருக்கு. அந்த கல்லை வச்சு அந்த தாமரையை உன்னாலதான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. கவின் உடனே கிளம்பினான். போற வழியில செடி கொடியெல்லாம் அவன்கிட்ட பேசுச்சு. எனக்கு வழியை விடுங்கன்னு அவன் அன்பா கேட்டதும் முச்சட்டிங்க எல்லாம் தானா விலகி வழி கொடுத்துச்சு. ஒரு குட்டி முயல் பறந்து வந்து அவனுக்கு திசை காட்டுச்சு. கடைசியா கவின் அந்த ஏரியை அடைஞ்சான். அங்க வாடி போயிருந்த அந்த தாமரை மேல மெதுவா அந்த மந்திரக் கல்லை வச்சான். உடனே ஒரு பெரிய வெளிச்சம். வாடின தாமரை அப்படியே தங்க நிறத்தில ஜொலிக்க ஆரம்பிச்சுது. அந்த நிமிஷமே வானத்துல இருந்து ஜில்லுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கவின் கையில இருந்த மந்திரக் கல் காணாம போய் அதுக்கு பதிலா ஒரு அழகான மயில் தோகை அவனுக்கு கிடைச்சது. மயில் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட நல்ல மனசால இந்த காடே பிழைச்சது, இந்த தோகை உனக்கான பரிசுன்னு சொல்லிட்டு தோகையை விரிச்சு ஆடுச்சு. கவின் அந்த மயில் தோகையோட ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்தான். கதை நீதி: நல்ல எண்ணத்தோடு நாம் செய்யும் சிறு உதவியும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.